ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் பள்ளிக்கூட நேரத்தை விட தாண்டி 1 மணி நேரம் ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அமைச்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 300 பேருக்கு இருந்த உடற்பயிற்சி ஆசிரியரை 700 பேருக்கு ஒருத்தர்னு மாற்றிட்டீங்க. அப்போ ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் 700 பேருக்கு எடுக்கணும்னா அவர் 3 ஸ்கூலுக்கு போகணும். சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் 3 ஸ்கூலுக்கு போவாரா, 3 இடத்துல இருப்பாரா? எனக்கு அது தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இடம் மட்டும் கட்டிட்டா போகாது, அதுக்கு நீங்கள் மேன் பவர் கொடுக்கணும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகள்லாம் அரசு கல்லூரிகள்லையோ பள்ளிக்கூடங்கள்லையோ பாத்ரூம்லாம் சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ணணும், நல்லா சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்றால் திருப்பி அதற்கு ஆட்களை போட வேண்டும். இப்போ பற்றாக்குறை தான், ஆட்கள் பற்றாக்குறை. எல்லாமே ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, டெம்பரரி பேசிஸு, மறுபடி இதான் நடந்துட்டுருக்குது. அப்போது யாருக்குமே வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு, அந்த கிரேட் 4லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லையா? அரசு வேலை வாய்ப்பை பற்றி இதில் எந்த அறிவிப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 6 லட்சம் பணியிடங்கள் இருக்குது, காலியாக இருக்குது. அதை நிரப்புவதற்கு, சம்பளம் கொடுப்பதற்கு அதை பற்றி எந்த அறிவிப்புமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் தான். இதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கணும். நீங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணணும்னா ஆள் போடணுமில்ல, திருப்பி டெம்பரரிக்கான அந்த ஒப்பந்ததாரர் என்ன பண்ணுறாங்க, 2000 ரூபாய்க்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பல பள்ளிக்கூடங்களில் போய் பாருங்கள், மாதம் 2000 ரூபாய் சம்பளத்திற்கு அனைத்து கழிவறைகளையும் சுத்தம் செய்யக்கூடிய பணியாளர்களை நாங்களே பார்த்துருக்குறோம். 2000 ரூபாய்க்கு அவங்க க்ளீன் பண்ணால் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க? அவங்க க்ளீனாக பண்ண மாட்டாங்க, சுத்தமாக தான் இருக்காது. அப்போ இதற்கு அரசாங்கம் ஆட்களை போடுகிறதா, தொகுப்பூதியத்தில் எடுக்கிறாங்களா, டெம்பரரியாக எடுக்கிறாங்களா, எப்படின்னு அதை